Hi guys, welcome to Candian Boys. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 5 ஃபிஷ் பிகினர்ஸ்க்காக அவங்க வந்து வீட்டில் வளர்க்குறதுக்காக டாப் 5 ஃபிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். என்னெல்லான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பி. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஃபிஷ்ஷு. இது வந்து கப்பி வந்து நிறைய கலர்ஃபுல்லாகவும் வரும், கலர் இல்லாமலேயும் வரும். ஸோ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து நார்மல் சின்ன சைஸ் 2 அடி 1 அடி டேங்க்கில் நம்ம வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நம்ம எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம 40% தண்ணியை மாற்றலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து டெய்லி ஒன்ஸ் ட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ பில்லட்ஸ் கொடுக்குற அவங்களுக்கும் பில்லட்ஸ் தான் எப்போவுமே. ஸோ பில்லட்ஸ் கொடுப்பாங்க எல்லோரும். ஸோ இதுங்களுக்கு ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுங்க வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ இது கிளாஸ் டேங்க்கில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ப்ரீட் ஆகும். இது எது நீங்கள் சிமெண்ட் டேங்க்கில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா ப்ரீட் ஆகும், நல்லா பெருகிற ஒரு ஃபிஷ்ஷு. இதுங்கள நிறைய கலர்ஃபுல்லாக வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது இம்போர்ட்டட் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது, அது ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ப்ரைஸ் நல்லா அதிகமாக வரும். ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா 20 rupees பேர்லேருந்தே இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையும் லோக்கலாகவே கிடச்சிரும். எல்லா அக்வேரியம்லேயும் ஈஸியாக கிடைக்கிற ஃபிஷ் இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது அது வந்து கோல்டு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முக்கியமாக அதுவும் இதே மாதிரி தான், கப்பீஸ் மாதிரி தான், ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஃபெமிலியர், எல்லாருக்கும் தெரிஞ்சது. மோர் ஓவர் இது வளர்க்குறதும் அதே சிம்டம்ஸ் தான், மீன்ஸ் அதே இது தான், ப்ரொசீஜர் தான். ஏன்னா அதே மாதிரி டேங்க்கில் வளர்க்கலாம். ஆக்சிஜன் நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்குமே என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒரு வாட்டி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஆக்சிஜன் இல்லாமலே வளர்க்குறீங்க, கப்பியெல்லாம் அப்படி தான், நீங்கள் ஆக்சிஜன் இல்லாமலே வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஆக்சிஜன் இல்லாமலே வளரும். ஆனால் இப்போ கோல்டு ஃபிஷ் எல்லாம் ஆக்சிஜன் வைப்பாங்க எல்லோரும், நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லோரும் வைப்பாங்க. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன் எப்போவுமே கண்டிப்பாக தேவை. ஸோ அதுங்களுக்கும் அதே மாதிரி நம்ம வாட்டர் வந்து 40% சேஞ்ச் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ். எப்போவுமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும்போது அதுங்க பழைய தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க. ஏன்னா அது வந்து நேச்சரோட மீன்ஸ் அது தண்ணியோட பழைய தண்ணி மிக்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது ஃபிஷ், அது வந்து அதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ இதுதான் செகண்ட் ஃபிஷ். தேர்ட் ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோலி. நம்ம ஆரஞ்ச் மொழி, ஃபேண்டா மொழி அப்படின்னு நிறைய கலரில் இருக்குது. பிளாக் மொழி, ஒயிட் மொழி. ஸோ அதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, பலூன் மொழின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒயர் வந்து பலூன் மாதிரி ஊதி இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான், ஆக்சிஜன் வைக்கலாம். ஃபுட்டு வந்து வீக்லி மீன்ஸ் டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆக்சிஜன் கொடுக்கணும். வாட்டர் வந்து வீக்லி 40% சேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி 40% ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி அப்படின்னு மாற்றிட்டு இருந்தீங்கனாலே அது வந்து டர்ட்லாம் போயிடும். மீன்ஸ் செக்ஷன் கப் மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா டர்ட்லாம் போயிடும். ஸோ ஃபில்டர் இருக்கும்போது அது வந்து பாதி டர்ட் வந்து ஃபில்டரே எடுத்துக்கும். ஸோ அது கூட நீங்கள் கப்பி கூட மோலியும் போடலாம், பிரச்சனை கிடையாது. மோலி வந்து எல்லா கூடயுமே மேட்ச் ஆகும். கோல்டு ஃபிஷ் அதே தான், சேர்த்து போடலாம். ஆனால் சேர்த்து போடுறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய டேங்க் இருக்குது நல்லது. ஏன்னா ரொம்பவே கன்ஜஸ்டடாக சின்ன டேங்க்லேயே எல்லா ஃபிஷ்ஷும் போட்டிங்கன்னு வைங்களேன், அது வந்து ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்கும். ஃபிஷ்ஷுங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டு ஸ்விம் இருக்காது, எல்லாமே அப்படியே க்ளோஸ்டாக ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய இதாக இருந்ததுன்னா நம்ம எல்லா வெரைட்டிஸும் வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஃபிஷ் அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிக்கார் வந்து சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது, நல்லா பெருசாக வளர்கிறதும் இருக்குது. ஸோ அது வளர நீங்கள் டேங்க் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து சின்ன ஸ்பேஸில் வந்து ரொம்ப கன்ஜஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோழி வந்து நார்மல் பேர் ரேட் வந்து ரொம்ப குறவு தான். பட் பெருசு போக அது எங்களுக்கு ரேட் வந்து 10,000 20,000 வரைக்கும் போகிற மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அது வந்து காஸ்ட்லியாக கூட போகும். மீன்ஸ் ஃபிஷ் ரேட் வந்து நல்லா ஹையாக வேறு போகும். ஸோ அதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் விரும்பலை, சின்ன ஃபிஷ்னாலும் ஓகே தான். நீங்கள் சின்ன ஃபிஷ் வந்து அக்வேரியமில் வாங்கிட்டு அது வளருது இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியல யாருக்காக கொடுத்துடலாம். இல்லை அவங்களுக்கு அக்வேரியமில் கொடுத்தா கூட அவங்க ரிட்டன் எடுத்துப்பாங்க. மீன்ஸ் ரிட்டன் அவங்களுக்கு கொடுக்கலாம், ரிட்டன் சேல் கூட எடுப்பாங்க. ஸோ அந்த கொஞ்சம் பெரிய சைஸானால் அவங்க அது கூட எடுப்பாங்க. ஸோ நல்ல இதுவாக இருந்ததுன்னா மீன்ஸ் கண்டிஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க. அதுவும் வளர்ப்பாங்க. மீன்ஸ் கோழி நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பீட்டா ஃபிஷ்ஷஸ். பீட்டா வந்து மேல் வந்து நம்ம சிங்கிள் கப்பாக போட்டிருப்பாங்க. நீங்கள் அக்வாரியம்லலாம் போகலாம் பார்த்தீங்க, சின்ன கிளாஸ் பாட்டில் எல்லாம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பீட்டா ஃபிஷ்ஷஸ். அது பீட்டா ஃபிஷ்ஷோட இன்னொரு பேர் வந்து ஃபைட்டர். நம்ம லோக்கல் ஊரில் வந்து நிறைய பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஃபைட்டர் ஃபிஷ்ஷை விட்டு ஒரே டேங்க்குள்ளே போட்டு அது வந்து சண்டை போடும். ஒரு மேல் கூட இன்னொரு மேல் போட்டால் கண்டிப்பாக சண்டை போடும். அதனால் அது வந்து நிறைய பேர் வந்து அது ஒரு டோர்னமெண்ட் மாதிரி கூட பண்ணுவாங்க.
ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன், பட் நான் அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் சொல்கிறேன் இது இப்படி கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ மேல் வந்து நம்ம சிங்கிள் ஒரு இதில் போடணும். ஃபீமேல் பிரச்சனை இல்லை, ஃபீமேல் கூட நீங்கள் சேர்த்து போட்டால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் மேல் சிங்கிளாக போடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு டேங்க் வாங்குகிறோம், அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணி கூட கேட்கலாம். பார்ட்டிஷன் பண்ணி அதில் நம்ம ஒரே டேங்கில் 4-5 மேல் கூட வளர்க்கலாம். அதுங்களுக்கு ஆக்சிஜன் தேவையே இல்லை. டெக்கரேஷன்ஸ் நார்மல் டெக்கரேஷன் பண்ணாலே போதும், அதுங்களுக்கு ரொம்பவே இதுவெல்லாம் தேவையில்லை. அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. ஃபுட்டு வந்து நீங்கள் அது சாப்பிட நீங்கள் ஃபுட்டு கொடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா ஓவர் ஃபீடிங் பண்ணிங்கன்னா வாட்டர் எப்போவுமே பொல்யூட் ஆகும். எல்லா ஃபிஷ்ஷுக்கும் அப்படி தான், வாட்டர் நல்லாவே பொல்யூட் ஆகும். ஸோ சாப்பிட ஃபீட் பண்ணுங்கள். டெய்லி 2 கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபைட்டருக்கும் மேல் வளர்க்குறீங்கன்னா வாட்டர் அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுங்கள். அது வந்து 4 டேஸ்க்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுங்களுக்கு நல்லது. ஸோ ஃபீமேல் வந்து சேர்த்து போடலாம், அதுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, டெக்கரேஷன் இல்லாமையும் பிரச்சனை இல்லை. அது வந்து பிளெயின் டேங்க் நம்ம பார்த்தீங்கன்னா பிளெயின் இதில் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பாய் நேரம் செத்த மாதிரி அப்படியே இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கை கொண்டு பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியாது. வந்து ரொம்ப அட்ராக்டிவ், மீன்ஸ் ரொம்பவே இது எனர்ஜெட்டிக்காக ஸ்விம் ஆகும், செம்மவே அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு லோக்கலில் 30 கிடைக்கும். 30 வந்து சின்னதாக இருக்கும், 200-400 வரைக்கும் அதுக்கு ப்ரைஸ் போகும். ஸோ அது வந்து நல்ல ஃபிஷ் தான். ரொம்பவே மீன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், பார்க்கவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டாப் 5 பார்த்த ஃபிஷ்ஷஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் இந்த மாதிரி எனக்கு மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.